சுண்டல் 700 இருக்கு. விற்று 500 எடுத்துன்னு வா. ஆ போகிறேன். மற்றவங்க பார்த்துக்கிட்டு இருந்தா 100 கூட ஓடாது. நான் போகிற பக்கம் வந்துடாதடா கட்டை. ஊசா வரைக்கும் சேர்த்து விற்றுருவேன். அப்போ ரைட்டு மனதாக தீங்கணும். சுண்டலாண்ணா நான் தலை லவ் ஃபெயிலியரா? போடா போய் சுண்டல் இருக்கிற வேலையை பாரு. தலை எனக்குலாம் உட்காந்தத்துல வியாபாரம் தலை. சரி சொல்லியா? காலேஜ் முடிச்சே 6 மாதம் ஆகுது. காலேஜ் படிக்கும் போதே வண்டி வாங்கணும்னு ஆசை. வாங்கி தரல. யோ இதெல்லாம் ஒரு கதை. உன்னை கேளுன்னு நான் சொன்னேனா? சரி விடு, நீ கதையை சொல்லியா? அதான் சொன்னேன்ல, வண்டி வாங்கணும்னு ஆசை. வீட்டில் நல்லா படி, செகண்ட் இயரில் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. வாங்கி தரல. இதில் காலேஜ் டாப்பரும் கூட. காலேஜ் முடிகிற டைமில் வண்டி வேணும்னு சொல்லி வீட்டில் ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் படிக்கவே கஷ்டப்பட்டாங்க. இதுவும் கஷ்டம்தான். ஆனால் எங்கள் கேங்கில் என்னையும் என் ஃப்ரெண்டு செல்வாவும் தவிர எல்லாரும் வண்டி வச்சுருந்தானுங்க. சரி இப்போ செல்வம் வண்டி வேண்டானா? என்ன வண்டி சொல்கிறேன் கேளு. சொல்கிறா. டேய் வர சொல்லு மச்சான். வர மச்சான். அப்போ தான் பசங்கிட்ட காமிச்சிருந்தேன் வண்டியை. வந்து வீட்டான வந்து பாரு. சரி நீ புக் பண்ணி ஒன்றுமா வரல? எனக்கு புக் பண்ணியாடாப்பா மச்சான். எவ்வளோ அந்த வண்டி? மச்சான் 2 லட்சம் மச்சான். நீ சொல்லு மச்சான். அதான் மச்சான் இஎம்ஐ தான் எப்படி கட்ட போடுறது தெரியல. அப்பாவும் நம்பி தான் இருக்கேன். பார்த்துக்கலாம் விடு, என்ன பண்ணுறது. சரி மச்சான், டைம் ஆகுது, நான் அப்புறம் பண்ணுறேன். டேய் பாய்டா மச்சான், பாய்டா மச்சான். எனக்கும் செல்வாக்கும் அந்த நேரம் ரொம்ப ஏக்கம் வண்டி வாங்கினோன்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புது வண்டி வச்சுருக்காங்கம்மா. இன்னைக்கு கூட தருண் புது வண்டி வாங்கியிருக்காம்மா. புரியுதுப்பா. என்னால் எப்படிப்பா? நான் இருந்திருந்தா கூட வாங்கி கொடுத்துருப்பேன். அம்மா நான் வேணால் வேலைக்கு போவாம்மா. 12th பாஸ் ஆனதே பெரிய விஷயம். காலேஜில் 18 அரியர் இருக்குமா. எனக்கு அவ்வளோ அறிவுலாம் இல்லைம்மா. அப்போ நீனே சம்பாரித்து வண்டி வாங்க போகிற. ஹலோ மச்சான், இன்டர்வியூவில் செலக்டடா. செம்ம ஈஸிடா. கங்க்ராட்ஸ். சம்பளம் சொல்கிறா. மச்சான், எனக்கு வேலை கிடச்சிச்சிடா. டேய் நீ படித்த படிப்புக்கு ஈஸியாக கிடைக்கும்டா. தேங்க்ஸ்டா. சம்பளம் 32,000 டேய் சூப்பர்டா. சரி மச்சான், ஈவினிங் ஹோட்டலில் பார்க்கலாம்டா. ஓகே மச்சான். மா, எனக்கு ஐடியில் வேலை கிடச்சிச்சுமா. சூப்பர்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. மாதம் 32,000 சம்பளம் எனக்கு. இருடா, முதல்ல உன் சித்திக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். எனக்கு எப்போ வண்டி வாங்கி தருவேன்? இங்கே பாருமா, என்னால் காலேஜில் பஸ்ஸில் சட்டை கசங்கி போன மாதிரிலாம் என்னால் போக முடியாது. எனக்கு எப்போ வண்டி வாங்கி தருவியோ அப்போ தான் நான் போவேன். ஒரு 2 மாசத்துல வாங்கி தரேப்பா. அப்போ நானும் 2 மாதம் கழித்து போய்க்கிறேன். அங்கிள் டேங்கை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன் அங்கிள். தரையை கூட க்ளீன் பண்ணிட்டேன் அங்கிள். வால்வெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டியா? மூட்டை அங்கிள். இந்தாப்பா. தேங்க்ஸ் அங்கிள். என்ன மச்சான், ட்ரீட்லாம் போதுமா எல்லாருக்கும்? வண்டி வாங்கிட்டு இன்னும் சூப்பராக வைக்கிறேன். மச்சான் எவ்வளோடா பில்லு? மச்சான் 850 ரூபாடா. அன்றைக்கி தான் செல்வாக்கு புரிஞ்சுது ஒரு நாள் சாப்பாட்டு செலவு எங்கே இருக்குது, ஒரு நாள் சம்பளம் எங்கே இருக்குன்னு. செல்வா பணத்தை பணமாக்கணும்னு யோசித்தான். அண்ணா மொத்தமாக 270 ரூபாய்க்கு போட்டுருங்க. சரிப்பா. அண்ணா அண்ணா 4 கவராக கொடுத்துருங்க. 4 கவரா? செல்வா இப்போது தான் சம்பாதிச்ச 300 ரூபாவில் 270 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி
அதை 4 பாதியாக பிரித்தான். பிரித்த 4 பாதியில் ஒரு பாதியை 90 ரூபாய்க்கு விற்க ஆரம்பித்தான். விற்கவும் அக்கா செஞ்சான். 90 ரூபாக்கா கவரு. அக்கா கவர் 90 ரூபாக்கா. சரி நீ வாங்கி வாமா, நான் மழைக்கடல பண்ணிக்கிறேன். எவ்வளோப்பா? 90 ரூபாக்கா. 2 கவர் தரேன். இப்போ அவன்கிட்ட 90 ரூபா கூட இருக்கும். திரும்பவும் மொத்தமாக 360 ரூபாய்க்கு போட்டுருங்க. 360 5 கவர் கொடுத்துருங்க. 5 சரி இரு. கா 90 ரூபா தான்க்கா கவரு. எல்லா காய்கறியும் போட்டிருக்கோங்க்கா. நான் 90 ரூபா தானே கவரு. நான் 90 ரூபா தானே கவரு. வாங்கிக்கோங்கண்ணா. என்ன 6 கவரா? ம். தம்பி இங்கெல்லாம் கடை போடக்கூடாதுப்பா. வேற எங்கன்னா போடுறது? வேற எங்கனையா கொண்டு போய் போட வேண்டியதானே? எங்கேயும் போட்டிருக்க? கடை போடுறத பார்த்தா தொலைச்சிருவேன். ஹலோ சொல்லுங்கள் சார் மேனேஜர் அசிஸ்டன்ட் பேசுகிறேன். 1 வீக் ஆகிடுச்சு. எப்போ சார் ஒர்க்கில் ஜாயின் பண்ணுவீங்க? மேனேஜர் கேட்க சொன்னார் சார். சார் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ. ஒரு 1 மந்த் ஆகும். நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். ஓகே சார், உங்கள் சைட்லேருந்து ஒரு மெயில் மட்டும் பாஸ் பண்ணிவிடுங்க சார். கீதா உள்ள வாங்க. ஒரு 150 ரூபாய் தேவைப்படுது. இதோ இருங்கக்கா தரேன். அதுக்கு பதிலாக இந்த பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துடுற கீதா. ஐயோ அதெல்லாம் வேணாக்கா, இருங்கக்கா நானே கீதா தரேன். இங்கே பாரு கீதா, சும்மா காசு வாங்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நான் தேய்ச்சி கொடுத்துட்டே வாங்கிக்கிறேன். டேய் இன்னைக்கு காலையில ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க போல இருக்குது. ஆமாம், சீக்கிரம் வேலைக்கு வர சொன்னாங்க. இப்படியே அழைச்சி பண்ணி என்ன வேலை போயிட்டு போகுதுடா. எனக்கு இருக்கிற அறிவுக்கு என்னை வேலையை விட்டு தூக்க கூட யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸ் இன்டர்வியூ பாஸ் பண்ணிருக்கேன். நீ வண்டிக்கு காசு ரெடி பண்ணுற வேலையை மட்டும் பாரு. என்னடா இன்னைக்கு இங்கே வாங்க வரலையா? உங்கள் கடையில் வாங்கி உங்கள் முன்னாலே விற்கிறனால தானே மிரட்டுறீங்க. அதான். அட எங்கள் அப்பனும் தாத்தனை ஆரம்பித்த கடைடா. என் கண்ணு முன்னாடி வித்தாலே அடிப்பேன். ஐயா சிரிக்கிறான் உயிர். நான் சொல்லே இருக்கேன் இங்கே மாதிரி. பிரபா கடையை சாத்துறான், விற்கிறதுக்கு வாய் இல்லாமல் பண்ணுறேன். சரி அதெல்லாம் விடு, எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன விஷயம் சொல்லுடி. ஒரு 40,000 ரூபாய் கடனா கிடைக்குமா? என்கிட்ட இப்போ இல்லடி. நான் காசு கொடுத்தா கூட வாங்க மாட்டேன். ஏன் கடன்லாம் கேட்குறேன்? எனக்காக இல்லை என் பிள்ளை. யார்கிட்ட இவ்வளோ நாள் வளவலன்னு பேசிகிட்டு இருக்க? சித்தி கிட்டப்பா. இதெல்லாம் நல்லா பேசு. சோத்துல உப்பே இல்லை, என்ன வேலைக்கு போகிறதுக்கான இதில் காட்டுறியா? செல்வா தான் வாழ்க்கையில் எவ்வளோ தான் அடி வாங்கினாலும் அடுத்த படியேற மட்டும் தாயங்கலை. மார்க்கெட்டில் இருந்து சரக்கை ஏற்றி டேரெக்டாக வீட்டுக்கு விற்க ஆரம்பித்தான். அந்த ஒரு ஃபோனுக்காக வெயிட் பண்ணான். ஹலோ மச்சான். இது எப்படி கேட்குறதுன்னு தெரியல. பரவாயில்ல சொல்லுங்க. ஒரு 40,000 ரூபாய் இல்லை ஒரு 30,000 ரூபாய் கடனா கிடைக்குமா? உங்களுக்கு 30,000 ரூபாய் வேணுமா இல்லை 40,000 ரூபாய் வேணுமாக்கா உங்களுக்கு? ஒரு 40,000 ரூபாய் வேணும் கீதா. ஒரு 2 வாரத்தில் தந்தா ஓகேயாக்கா உங்களுக்கு? சரி ஓகே. என்னங்க ஆண்டி? ஆண்டி 70 ரூபாய் தான் ஆண்டி. 100 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. பரவாயில்லப்பா, நீயே வச்சுக்கப்பா. நீயே தினமும் கொஞ்சம் எதாவது போட்டுருப்பா. அதுக்கப்புறம் செல்வாக்கு நிறைய ஆர்டர் வந்துச்சு. எல்லாமே சரியாக முடித்தான், நல்லாவும் சம்பாதிச்சான். கிஷோர் கிஷோர் கிஷோர்
கிஷோர் மோ போமா அபிகா சும்மா கிஷோர் கிஷோர் இந்தப்பா 2 வாரத்தில் தரேன். நல்லா போ, பைக் புக் பண்ணிக்கோ. அப்புறம் வண்டி புக் பண்ணலான்னு போனேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஃபோன். டே கிஷோர், என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஒரு மாதிரியா இருக்க. டே கிஷோர், என்னடா ஆச்சு? மா சாரிமா, மா சாரிமா, சாரிமா, என்னடா ஆச்சு? ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டேம்மா. என் வேலை போயிடுச்சுமா. கிஷோர் கிஷோர் டேய் கிஷோர். என்னடா என்னடா விஷயம்? இங்கே வா காட்டுறேன். எப்படி என் வண்டி நானே வாங்கினது. இது ஏன்டா? நானும் அப்படி தான் நினச்சேன். வண்டி வாங்கி தானே தினம் வாங்கி விட்டு அந்த 100 ரூபா போயிருக்கும். இந்த மாதம் 15,000 ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சேன்டா என் காலால். இதை வச்சு இன்னும் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறேன்டா. அப்போ தான் புரிஞ்சுது, எப்பயும் அலட்சியமாக இருக்கக்கூடாது, ஆசைப்பட்டதுக்கு அலையாமையும் இருக்கக்கூடாதுன்னு. கௌதமே, உங்கள் அம்மாங்க தேடிந்தாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போவியா? டேய், நீ வித்துட்டியா? நான் வித்துட்டேன்டா. விற்கலையா? சரிடா, நான் கிளம்புறேன், நீ வீட்டுக்கு போ. மற்றொரு வாயை பார்த்துட்டு இருந்தா 100 ரூபா கூட ஓடாது. தாராரரே தரராரரே தாராரரே நீங்கள் ஒரு விஷயத்துக்காக முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அது கிடைக்க போகிறனால தான் நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க கூட. ஒருவேளை அந்த பாதையில் உங்களுக்கு அலட்சியமோ சோம்பலோ உண்டாகுதுன்னா எதுக்காக முயற்சி செய்கிறீங்களோ அது உங்களை விட்டு போக போகுதுன்னு அர்த்தம்.